அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பகுதி 35. இந்த பதிவில் புலி வருதுன்னாக 5 மாசமே புலி வந்து அரட்டிருச்சு ஊரை. சீலையை துவச்சி தரையில் காய போட்ட மாதிரி அளவா வந்துக்கிட்டு இருந்த ஆற்று தண்ணி அணை கட்டி முடிக்க கங்கு கரையில்லாமல் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. மரம், மட்டை, செடி, செத்த முள்ளு மரம், கட்டக்கதவு, செத்த எருமை, அழுகுன ஆடு எல்லாத்தையும் அடியோடு அரிச்சுக்கிட்டு 3 பாகம் பூமியை முழுங்கினது நான் தானேன்னு மூச்சு விடாமல் பேசிக்கிட்டு செக்கச்செவேர்னு அலைகளை படத்திரட்டி வருது அணைத்தண்ணி. வரட்டும், வாரபோது பார்த்துக்கிறலாம்னு சாவகாசமாக காலை நீட்டி கொட்டைப்பாக்க வாயில் போட்டு சுலுக்கெடுத்த வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவிக்கிட்டு இருந்த ஆளுக அணைக்கட்டு தண்ணி ஏற ஏற அரண்டு போனாக. தீ பிடிச்ச வீட்டில் பொருள் எடுக்கிற மாதிரி கைக்கு சிக்கினதை அள்ளிக்கிட்டு அவசர அவசரமாக காலியாகுதுக ஊருக. கள்ளிப்பட்டி, மெட்டூர், சொக்கத்தேவம்பட்டி இந்த 3 ஊருக மட்டும் மேடுகளில் இருந்த ஊருக. இந்த 3 ஊர்களை தவிர மற்ற ஊர்களில் ஈக்காக்கா கிடையாது. எல்லாரும் போயிட்டாக. மனுஷங்க காலி பண்ணின ஊர்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து குடியேறுது. 72 அடி அணையில் 32 அடி தண்ணி ஏறினப்பவே 7-8 ஊருக கிணத்துக்குள்ளே விழுந்து முக்கா துட்டுக மாதிரி முங்கி போயிருச்சுக. ஆடு மாடு மேய்க்க போன பயகளும் பொண்ணுகளும் கள்ளிப்பட்டிக்குள்ளே ஓடி வந்து அன்னாடம் ஆளுக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க. பன்னியா வீடு முங்கி போச்சு, பன்னியா வீட்டுக்கு மேற்க இருந்த பனைமரமும் முங்கி போச்சு, பனைமரத்து உச்சியில் பச்சை ஓலையும் தூக்குனாங்குருவி கூடுந்தான் தெரியுது, காமக்காப்பட்டி கம்மாவோரம் இருந்த மொட்டையம் பாறையன் தண்ணி முழுங்கிருச்சியா, 5 ஆள் மட்டம் உயரம் மொட்டையம் பாறை, இப்போ தண்ணிக்குள்ளே படுத்திருக்கிற யானை மாதிரி முதுகு மட்டும்தான் தெரியுது, வடமலை நாயக்கம்பட்டி கொண்டம்மா கரடு என்ன உயரம், அதில் ஆளேறவும் முடியாது, மேய ஆடேறவும் முடியாது, அந்த கரட்டையே உச்சியிலிருந்து இச்சி மரம் தவிர முழுக்குன்னு முழுங்கிருச்சுப்பா தண்ணி. வகுத்தில் புளிய கரைக்கிற தகவல் வர வர கதிகலங்கி போச்சு கள்ளிப்பட்டி. இதுக்கு மேலேயும் தண்ணி பிடிக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா ஒட்டு கோவணத்தையும் விட்டு ஊரை விட்டு ஓட வேண்டியது தான். ஆடு மாடு கோழியை கையில் பிடிச்சி சட்டிப்பட்டியை தூக்கி தயாராயிருச்சு கள்ளிப்பட்டி. தெற்கு தோட்டம் விளைஞ்சு நிற்குது கம்பங்காடு. கடைசி அறுவடை. பேயத்தேவர் கண்ணில் கண்ணீர், நடுங்குது ஈரக்கொலை, ஒடுங்குது உசுறு. கம்பங்காட்டு பாறையில் நின்று பார்த்தா தூரத்தில் அணைக்கட்டு தண்ணி விறுவிறுன்னு ஏறி வாரது தெரியுது. என்னமோ கெட ஆடு பிடிக்க ஓனா ஓடி வர மாதிரி இருக்குது. அந்த வைரவனையும் சீலக்காரியையும் நினச்சி கன்னத்தில் சாரசாரையாக ஒழுகுன கண்ணீரில் நெஞ்சில் முளைச்ச நரமுடியெல்லாம் நனைஞ்சு போக ஊதுபத்தி சூடம் கொளுத்தி வச்சு கடைசி அறுவடைக்கு சாமி கும்பிடுறாரு பேயத்தேவர். கையில் பன்னருவாலோட கலங்கின கண்ணோட தாத்தாவையே பார்த்து நிற்கிறான் மொக்கராசு. கம்பங்காட்டை பார்க்குறாரு, பூமியை பார்க்குறாரு, அழுத கண்ணோட தலையை தூக்கி ஆகாயம் பார்க்குறாரு. உள்ளங்கையில் கொளுத்தி வச்ச சூடம் சுடுறதும் தெரியாமல் அது அமர்ந்து போகிற வரைக்கும் கையிலையே ஏந்தி ஆவேசமாக நிற்கிறாரு. பிறகு உருமாலை அவுத்து இடுப்பில் இறுக்கி கட்டி பன்னருவாலை எடுத்து கம்பங்காட்டை நிறப்பிடிச்சு ஒரு சூறாவளி காற்று சுத்துற மாதிரி கரகரன்னு கருத்தறுத்து போகிறாரு. ஒரு அருளும் ஆவேசமும் கூடி வந்து உடுக்கடிக்காத கோடாங்கி மாதிரி உச்சி குரலில் ஒப்பு சொல்லி அவரா அழுது பாடுறாரு. பொன்விளையும் காடு பூர்வீக பெருங்காடு, நல்ல பொலிகாடு நாளைக்கு என்னதில்லை, காடையெல்லாம் எறப்பெருக்க கதுவாலி முட்டையிட 4 போகம் விளைஞ்ச காடு நாளைக்கு என்னதில்லை, சடசடையா தானியங்க சரஞ்சரமா தட்டாங்கா நச்சுன்னு பிடிச்ச காடு நாளைக்கு என்னதில்லை, கடைசி அறுவடைக்கு கையோட தெம்புமில்ல, கருத்தறுக்கும் பன்னருவா கழுத்தறுத்தா துன்பமில்லை, நெஞ்சமுட்டும் கண்ணீர் நில்லுன்னா நிற்குதில்ல, பிடிச்சி வச்ச எண்ணுசுறு போன்னா போகுதில்லை, உசுரையும் கண்ணீரையும் வார்த்தைகளையும் போட்டு குழச்சி கரகரத்த அடித்தொண்டையில் கிழவன் பாடி பாடி கருத்தறுக்க விக்கி அழுது பின்னாலேயே போகிறான் மொக்கராசு. கொம்புல கயிறு சுற்றி விட்ட வண்டி மாடுக ரெண்டும்
கிழவன் குரலை கேட்டு அருகம்புல் மேயிறத விட்டு விட்டு அண்ணாந்து பார்க்குதுக. மொழி புரியாத ஜீவாத்திகளுக்கு வழி புரிஞ்சிருக்கும் போலிருக்கு. கம்பங்கருதுகளை வண்டியில் ஏற்றி ஊருக்கு வெளியில் இருக்கிற களத்தில் கொட்டிட்டு அந்தி மசங்க ஊருக்குள்ளே போனால் ஊரே அல்லோகல்லோலப்பட்டு நிற்குது. பாதி சனம் ஊரை விட்டு போயிருச்சு, மீதி சனம் போய்கிட்டு இருக்கு. வண்டிகளில் சாமான்சட்டை ஏற்றிக்கிட்டு அழுது புலம்பி போறாக ஆளுக. வளர்த்த கோழிகளையெல்லாம் ஒரே கயிற்றுல காலுகளை கட்டி தோளில் கோழி தோரணம் போட்டு மூக்க தொடச்சிக்கிட்டே போறா முத்துக்காளி பொண்டாட்டி. அவ பின்னாலேயே முந்தானையை பிடிச்சிக்கிட்டு என் ஓலைப்பொட்டியை காணோம், என் ஓலைப்பொட்டியை காணோம்னு அணைத்திக்கிட்டே போறா. கண்ணும் மூக்கும் ஒழுகிக்கிட்டே அவ பேத்தி. மறந்து விட்டு விட்டு போன விளக்க மாத்தையும் உலக்கையையும் ஓடி போய் எடுத்துட்டு வந்து விளக்கு மாத்துல புருஷனை ஒரு போடு போட்டா பித்துக்காலம் பெண்டாட்டி. கூறுகட்ட ஆளு. விளக்க மாத்த மறந்துட்டு வந்துட்டியே, விளங்குவியா? நானும் உன்னைய மாதிரி புத்தியை பொடைநில வச்ச பொம்பளையா இருந்திருந்தா விளக்கு மாறு தண்ணியில் போயிருக்குமா இல்லையா? விளக்கு மாத்த அடியும் அவள் வெத்தில எச்சியும் சேர்ந்து விழுந்துச்சு பித்துக்காலு பெருமாள் மூஞ்சியில். நல்ல வேலை, உலக்கைய மறந்து வச்சதுக்கு உலக்கையால் போடாமல் விட்டாளேன்னு பெருங்கொண்ட சந்தோஷப்பட்டான் பெருமாள். வீடு போச்சே, வாசல் போச்சே, நிலக்கதவு போச்சே, நிலம் போச்சேன்னு ஆசாரி அழுது புலம்பி வாரப்ப பொடிமாட்டு டப்பாவை விட்டு விட்டு வந்துட்டேன் போலிருக்கேன்னு யானை மாதிரி முழு உடம்பையும் பின்பக்கமாக திரும்பி பொடிநடையா போயிட்டு வந்துடலாம்னு யோசிக்குது பின்னத்தேவம்பட்டி பெருசு. அம்பலக்கல் ஓரமாக கட்ட வண்டியை நிறுத்தி மலார்ன தரையில் தவ்வி வெளியேறின ஆளுகளை வழிமறிச்சாரு பேயத்தேவர். என்னப்பா இன்னைக்கே ஊரை விட்டு போறீங்க? என்னப்பா பண்ண சொல்கிற? தண்ணியில் சாக வேணாம், எங்கேயாச்சும் போய் தரையில் சாகலாம்னு போகிறோம். கள்ளிப்பட்டி மேட்டில் இருக்கப்பா. காடுகர நாடு நகரமெல்லாம் முங்குனாலும் கள்ளிப்பட்டி முங்காதப்பா. நேற்று வரைக்கும் அப்படித்தான் நினச்சோம். விதி விடுதா? 32 அடி தண்ணி வந்ததுக்கே பன்னியா வீட்டு பனைமரத்தை காணோமா. மொட்டையம் பாறை முக்காலே அரைக்கா முங்கி போச்சான். கொண்டம்மா கரட்டில் இச்சி மரம்தான் மிச்சமா. 40-45 அடி தண்ணி ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. அணத்தண்ணியில் அச்சு வெள்ளம் மாதிரி கரைஞ்சிருமா இல்லையா கள்ளிப்பட்டி? போகிறோமப்பா, பொழப்ப பார்க்கணுமப்பா. பெரிய குளமோ தாமரை குளமோ, வடுகப்பட்டியோ மேல்மங்கலமோ, ஜெயமங்கலமோ கெங்குவார்பட்டியோ உள்ள நாள் இருந்துட்டு உசுரை எங்கே விட போகிறோமோ அங்கே போகிறோம். பெரியவரே, பேயத்தேவரே, அணைக்கட்டு தண்ணியை மெதமாக நினைக்காதப்பா. கழுதப்புலி மாதிரி பம்மிக்கிட்டே இருந்து பாஞ்சிரும். நீயும் காலாகாலத்தில் காலி பண்ணிறப்பா. ஒரு மண்ணில் பிறந்தோம், ஒன்றா வளர்ந்தோம், ஒரே தண்ணி குடித்தோம். ஒன்று எங்களோட நீ வந்துரு, இல்லை உன்னோட நாங்கள் வாரோம். தோளில் ஆட்டுக்குட்டியை போட்டுக்கிட்டே பேயத்தேவர் கையை பிடிச்சிக்கிட்டு செவத்த வீரன் பேசின பேச்சில் 2 பேருக்குமே கண்ணீர் வந்துருச்சு. காலம் போன கடைசியில் கண்ணீர் வத்தி போன வயசில் ஊர் பெருசுக 2ம் ஒன்றும் கட்டி பிடிச்சி அழுகிறத பார்த்து மனசு கனத்து போய் மருகி நிற்கிது ஊரு. செவத்த வீரா, என் நல்லது கெட்டதுக்கெல்லாம் கூட இருந்த ஆளப்பா நீயே. ஐயா ஆசாரி, பெத்த தாய் வேறன்னாலும் ஒத்த தாய் பெத்த மக்களா வாழ்ந்துட்டோமப்பா இந்த மண்ணில். என்னமோ இந்த மண்ணை விட்டு போகாதடா மகனேன்னு உள்மனசுக்குள்ள ஒரு கவலி கடந்து கத்திக்கிட்டே இருக்கு. பார்ப்போம், என் தலையில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். அப்போ நாங்கள் முன்னால் போகிறோம், நீங்கள் பின்னாலேயே வாங்க. எந்த அடுப்பில் எந்த விறகுல எந்த கஞ்சி கொதிக்க போகுதுன்னு தெரியல. போகிறோம், முன்னால் போகிறோம். பொழைச்சி கிடந்தா பார்ப்போம். ஒரு கையில் சுமையை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் கண்ணை தொடச்சிக்கிட்டே போகிறவங்களை பார்த்து பேச்சு மூச்சில்லாமல் பேயத்தேவர் நிற்க ஒரு 300 அடி முன்னதுக்கு போன ஆளுக பொசுக்குன்னு நின்னாக. பேயத்தேவரை தேடி செவத்த வீரன் பின்னுக்கு வரவும் எல்லாரும் அவரு பின்னாலேயே வந்தாக. சீமை விட்டு சீமை போய் பொழைச்சாலும், கண்டம் விட்டு கண்டம் போய் பொழைச்சாலும் பிறந்த மண்ணோட புடிமண்ணு வேணுமா இல்லையா? இந்த ஊர்லையே பெரிய மனுஷன் யாரு? இந்த மண்ணில் எங்களுக்கு முன்னுக்கு பிறந்த மூத்த ஆள் யாரு? நீதானப்பா. உன் கையை வாழ்ந்த கையப்பா, வளமான கையப்பா. உன் கையால் புடிமண் எடுத்து போடு, மடியில் வாங்கிக்கிறோம். பொழைக்க போகிற இடத்துல புடிமண்ணை போட்டு வீடோ கோயிலோ கட்டிக்கிறோம்.
நாளை பின்ன வந்து புடிமண்ணை எடுக்கவும் இந்த பூமி இருக்குமோ இருக்காதோ. போடப்பா, புடிமண்ணை எடுத்து போடப்பா. செவத்த வீரன் தோல்ல கிடந்த துண்டேந்தி நிற்க கூட வந்த கூட்டமோ மடியேந்தி நிற்குது. பித்து பிடிச்ச ஆளு மாதிரி நிற்கிறாரு பேயத்தேவர். அடைக்குது தொண்டை, வலிக்குது நெஞ்சு. உடம்புல இருக்கிற கண்ணீரெல்லாம் ஒரு சொட்டு மிச்சமில்லாமல் ஒழுகுது தார தாரையா. ஆகாயத்தையும் பூமியையும் அவர் கையெடுத்து கும்பிட்டு ஒரு பெருமூச்சு விட்டு கண்ணை மூட கவிந்த இம போய் கண்ணீரை கத்திரிக்க கடைசி கண்ணீர் சொட்டும் துண்டா ஓடி போய் தூர விழுகுது. ஆடாம அசையாம அப்படியே மண்ணில் உட்காந்தாரு. மண்டி போட்டாரு. மண்ணை தொட்டு கும்பிட்டாரு. 2 கையையும் அகலமாக விரித்து மண்ணு அள்ளினாரு. கை நடுங்க உதடு துடிக்க எந்திரிச்சாரு. செவத்த வீரன் துண்டுல கொட்டினாரு. மடியேந்தி நின்னவர்களுக்கெல்லாம் மண்ணள்ளி போட்டாரு. தங்கத்தூளா நினச்சி அந்த மண்ணை முந்தானையில் முடிஞ்சுக்கிட்டு கள்ளிப்பட்டி ஆளுக கத்தாழங்காட்டு வழியே வடக்கு முன்ன பொணமா நடந்து போறாக. மீசையும் வாளும் மட்டும் இழைக்காம வயிறும் தோளும் வத்தி போன ஒரு பூனை எந்த வண்டியிலையாவது தன்னை ஏற்றிக்கிருவாங்களான்னு அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சு எந்த வண்டியிலையும் இடமில்லாம வான்னு கேட்கவும் ஆள் இல்லாம எல்லா காலுக்கு கீழையும் பந்து மாதிரி மிதிபட்டு வழி பொறுத்து கத்திக்கிட்டே வழி கூடி போகுது. செவத்த வீரன் வீட்டு வெள்ளை நாய் மட்டும் அம்பலக்கல்லுக்கு கீழே என் கணா முடிகிற மட்டும் காலி பண்ண சொல்லாதீங்கப்பாங்கிற மாதிரி ஒரு காலை தூக்கி வயிற்று பக்கம் ஈயடிச்சுக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கு. அரசங்குட்டிக்கு கீழே அம்பலக்கல் மேலே துண்டை உதறி விரித்து 2 கையும் கூட்டி தலைக்கு வச்சு கண்ணில் ஒரு பொட்டு உறக்கம் இல்லாமல் புரண்டு புரண்டு படுத்து விடிய விடிய யோசிச்சாரு பேயத்தேவர். அவர் உறக்கம் வராமல் நட்சத்திரங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அதே நடுச்சாமத்தில் கம்பங்காட்டை முங்கி அவர் உசுறு கொடுத்து வெட்டின கிணத்த ஒரே மடக்கில் குடிச்சிட்டு வேட்டை நாய் மாதிரி காலை தூக்கி விறுவிறுன்னு ஏறி வருது தண்ணி. புத்தியில் திடீர்னு தீப்பிடிக்குது பேயத்தேவருக்கு. ஊரே காலி பண்ணி போயிருச்சே, நல்ல பாம்பு கடிச்ச விஷம் மாதிரி தண்ணி வேற விறுவிறுன்னு ஏறுதுங்கிறாங்களே, கள்ளிப்பட்டி முங்குமா முங்காதா? ஒரு வேளை முங்கிருச்சுன்னா? விடிஞ்சும் விடியாமல் எந்திரிச்சு உள்ளங்கை 2யும் கரகரன்னு தேய்ச்சி கை சூட்டை கொண்டு போய் கண்ணுக்குள்ளே வைக்கிறப்ப உசுர கையில் பிடிச்சி ஓடி வந்தான் செம்பட்டை. ஐயா, ஆளை முங்க வருதையா அணத்தண்ணி, உங்கள் கம்பங்காடு முங்கி இண்டங்காடு ஏறுதையா. சோளக்காட்டுக்கு காவலுக்கு படுத்திருந்தேன், கொல்லாமல் விடமாட்டேன்னு கூடவே வருதையா. நின்றா முங்குது, நடந்தா மிரட்டுது, ஓடுனா விரட்டுது. இன்ன நேரம்ண்டு இல்லை கள்ளிப்பட்டியை முங்குறது. சட்டு புட்டுன்னு வண்டியை பூட்டி சட்டி பொட்டியை ஏத்தையா. செம்பட்டை அபாய சங்க ஓங்கி ஊதிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போய் சாக கிடக்கிற அவன் ஆத்தாள தோளில் தூக்கி போட்டுக்கிட்டே ஒரு இடத்துலையும் நிற்காம ஓடியே போனான். வருஷ நாட்டு ஆடி காற்று உயின்னு அடித்து நாதி இல்லாத ஊரில் நாட்டாமல் பண்ணிட்டு போகுது. நஷ்ட ஈடு கொடுத்த சர்க்காரு பல வீடுகளில் எடுக்கவும் விடலை, ஏலமும் விடலை. காற்றுல பறந்து வந்த தகரம் ஒன்று அவர் கழுத்து வரைக்கும் விருட்டுன்னு வந்துட்டு திசை மாதிரி வேறெங்கேயோ போய் விழுகுது. ஒத்தாசைக்கு ஆள் இல்லாமல் ஒத்த ஆளாக நிற்கிறாரு பேயத்தேவர். சீ, போட்ட கணக்கு தப்பு கணக்கா போச்சே. இந்த மண்ணில் தான் இருந்தாகணுங்கிறது எனக்கு நியாயமாக இருக்கலாம், என்னை நம்பி இருக்கிற ஜீவங்களுக்கு நியாயமாக இருக்குமா? சரி, ஊரை விட்டு போயிடுவோம். தண்ணி பிடிக்காம இருந்தால் வந்து பொழைச்சிக்கிருவோம். ஏலே மொக்க, பூட்ரா வண்டிய, ஏத்ரா ஜாமான, படபடன்னு உத்தரவு போட்டாரு பேயத்தேவர். களத்தில் கிடக்கிற கருதை அள்ளி கடத்துறதா, தட்டுமுட்டு ஜாமானை எடுக்கிறதா, தானியத்தை தூக்குறதா, கதவு நிலஜன்னலை இடிச்சு எடுக்கிறதா? அவசர ஆத்திரத்தில் புத்தி வேலை செய்யாது மனுஷனுக்கு. ஆடி காற்றுல அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடுற அரசங்குட்டி மாதிரி தட்டு தடுமாறி தவிச்ச மூளைய ஒரு நிதானத்துக்கு கொண்டு வந்து யோசித்து முடிவெடுத்தாரு. முதல்ல கரை சேர்க்க வேண்டியது ஆளுக, அப்புறம் ஆடு மாடுக, பிறகு தட்டுமுட்டு ஜாமாங்க தானியங்க, கடைசியாக கதவு நிலஜன்னலுக. எம்மா முருகாயி, மின்னலு, ஏறுங்காத்தா வண்டியில். ஏலே மொக்க, மாடுகளை வண்டியில் பூட்டு, ஆடு கோழிகளை வண்டியில் ஏற்று, முக்கியமான மூட்டை முடிச்சுகளை மட்டும் உங்கள் மடியில் வச்சுக்கோங்கம்மா. ஏறுங்க ஏறுங்க,
உங்களை வெள்ளையாம்பாறையில் வெரசா விட்டுட்டு வெரசா வரணும். 4-5 நடையடிச்சாதான் நம்ம பொருள் நம்மளுது. தொழுவில் கட்டுக்கிடந்த ஆடு மாடுகள் அவுத்து முன்னுக்கு போங்கன்னு சத்தம் போட்டு பற்றி விட்டான் மொக்கராசு. சும்மா சுழட்டி சுழட்டி அடிக்குது ஆடி காத்து. எங்கேயோ நடக்க மாட்டாத நாய் ஒன்று ஊன்னு ஊளையிடுது. குச்சி விட்டு கூரைக பிச்சுக்கிட்டு பறக்குதுக. கைக்கு சிக்குன ஜாமான்களையெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு தட்டு தடுமாறி வண்டியில் ஏறி ஒரு தகர பொட்டியை மடியில் பிடிச்சி உக்காந்த முருகாயி வண்டி புறப்படுற நேரத்தில் இருங்க இருங்க இந்தா வந்துடுறேன்னு வண்டி சக்கரத்து ஆரக்கால்களில் கால் வச்சு பொசுக்குன்னு இறங்கினா. தொசுக்கு தொசுக்குன்னு ஒரே ஓட்டமாக ஓடி போன வேகத்தில் திரும்பி வந்தா. என்ன ஏதுன்னு எல்லாரும் பார்த்தாக. அவ கையில் சீலை, அழகம்மா ஆவியும் வாசனையும் ஒட்டி இருக்கிற அந்த சீலை. இந்த சிறுக்கி ஞாபகத்துக்கு எட்டினது எனக்கு எட்டாம போச்சே. சந்தோஷமா தன்னைத்தானே திட்டிக்கிட்டாரு பேயத்தேவர். 2 ஆட்டுக்குட்டிகளை காலை பிடிச்சி உக்காந்துருந்தான் மின்னலு. கோழி கூட்டம் அமுக்கி உக்காந்துருந்தான் மொக்கராசு. அது பாட்டுக்கு அசை போட்டுக்கிட்டே வந்துச்சு கட்டவண்டிக்கு பின்னால் கட்டி விட்டுருந்த வெள்ளாட்டங்கிடா. கன்னிமார் ஓடைய கடக்கிற வரைக்கும் தான் கஷ்டம், அப்புறம் மேடேறிடலாம். வெள்ளையம்பாறையில் நிறுத்தினாரு வண்டியை. இறங்க சொன்னார் எல்லாரையும். கொடைச்சாச்சாரு வண்டியை. கொட்டினார் எல்லாத்தையும். ஊரடி தோட்டத்தை மீக்கிறதுக்காக சேர்த்து வச்ச 2000 சொச்ச ரூபாயை அவசர அவசரமாக அவுத்து கொடுத்தாரு முருகாயி கையில். பண்ட பாத்திரங்களையும் தானியங்களையும் 2ஆம் நடையில் கரை சேர்க்கணும். விரட்டுறாரு மாடுகளை. வெறியெடுத்து ஓடுதுக. வீட்டு வாசலை நெருங்குறப்ப ஆடி காத்தோடு சேர்த்து அலச்சத்தமும் கேட்ட மாதிரி இருந்துச்சு. வண்டியை விட்டு குதிச்சு வீட்டு வாசலில் இருந்த வேப்ப மரத்தில் குபுக்குன்னு ஏறி தெக்க பார்த்த மொக்கராசு, தாத்தா நம்ம பொழப்பு போச்சு தாத்தா, நம்ம களத்தில் காய போட்ட கம்பங்கருதுகளில் அணத்தண்ணி அலையடிக்குது தாத்தான்னு உள்தொண்டை கிழிய கத்தினான். அணத்தண்ணி நீர்மட்டம் 37 அடியை தாண்டி 38ல் போய் முட்டி நிற்குது. 1000 நல்ல பாம்புக ஒரே நேரத்தில் படையெடுத்து படமெடுத்து உஸ்ஸு புஸ்ஸுன்னு சீறி வர்ற மாதிரி கள்ளிப்பட்டி எங்கன்னு விசாரிச்சுக்கிட்டே பளிஞ்சடுகுடு பாடி வருதுக அணத்தண்ணி அலைக. கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும். இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன். நன்றி, வணக்கம்.